இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக, மனநிறைவின் நாளாக இருப்பதற்கு நான் இந்த நேரத்திலே ஜெபிக்கின்றேன். அன்பு தெய்வமே, இன்று பிறந்திருக்கின்ற இந்த நாள் இந்த மக்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாக, மனநிறைவின் நாளாக, விடியலின் நாளாக, அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வருகின்ற நாளாக, நினைத்த காரியங்கள் நடைபெறுகின்ற நாளாக இவர்களுக்கு அமையட்டும். உம்முடைய அருள்கரம் தொடர்ந்து இவர்களை வழிநடத்தட்டும். ஆசீர்வதியும். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தானியேலின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 38வது இறைவார்த்தை. நேற்றைய இறைவார்த்தையின் தொடர்ச்சிதான் இன்றைய இறைவார்த்தை. அப்பொழுது தானியேல், கடவுளே, நீர் என்னை நினைவு கூர்ந்தீர், உம்மேல் அன்பு கூர்பவர்களை நீர் கைவிடுவதில்லை என்று உரைத்தார். அன்புமிக்கவர்களே, குகையில், சிங்கத்தின் குகையில் இருக்கின்ற அந்த நபர், தானியேல் என்ற நபர் ஆண்டவரால் நினைவு கூறப்பட்டு அபக்கூக்கு இறைவாக்கினரால் உணவு கொடுக்கப்பட்ட நேரத்திலே தானியேல் சொன்ன வார்த்தைகள் தான் இவை. தானியேலை குடும்பத்தார் கைவிட்டனர், உற்றார் உறவினர்கள் கைவிட்டனர், நண்பர்கள் கைவிட்டனர். அன்புமிக்கவர்களே, எல்லாரும் கைவிட்ட நேரத்தில் தானியேல் தனிமையில் வாடிய போது கடவுள் அவரை நினைவு கூர்ந்தார். இன்று நீயும் தனிமையில் வாடுகிறாயா? தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்றாயா? உன்னை நண்பர்கள் கைவிட்டார்களா? உறவினர்கள் கைவிட்டார்களா? பிள்ளைகள் கைவிட்டார்களா? அண்டை அயலார் கைவிட்டார்களா? தானியேலின் நிலை இன்று உனக்கு இருக்கின்றதா? சிங்க குகையின் அனுபவம் உனக்கு இருக்கின்றதா? நீயும் நினைத்து பார். கடவுள் ஏன் தானியேலின் நினைவு கூர்ந்தார்? காரணம் என்ன? தானியேல் எப்படியோ வாழ்ந்தவர் அல்ல, தாறுமாறான ஒரு வாழ்க்கை நடத்தியவர் அல்ல, எப்படியும் வாழலாம் என்று தான் தோன்றித்தனமாக வாழ்ந்தவர் அல்ல. தானியேல் கடவுளுக்கு உகந்த, கடவுளுக்கு விருப்பமான, கடவுளுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அது மட்டுமா அன்புமிக்கவர்களே? கடவுளை அவர் அன்பு செய்தார். கள்ளம் கபடமில்லாமல் உண்மையாக அன்பு செய்தார் தானியேல். அதனால்தான் கடவுள் அவரை நினைவு கூர்ந்தார். கடவுள் மேல் அன்பு கூர்பவர்களை கடவுள் கைவிடுவதில்லை. நீ அன்பு கூறுகின்றாயா? கடவுள் இன்று உன்னை நினைவு கூறுகின்றார். உனது குடும்பம் கடவுளை அன்பு செய்கின்ற குடும்பமா? சகோதரனே, இன்று கடவுள் உன்னை நினைவு கூறுகின்றார். எனவே கடவுளில் நம்பிக்கை வைத்து இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை அபிஷேகம் உள்ள வாழ்க்கையாக மாற்றுவார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.